Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஓம் குருவழியே ஆதி ஆதி, ஓம் குருமொழியே வேதம் வேதம், ஓம் குருவிழியே தீபம் தீபம், ஓம் குருபதமே காப்போ காப்போ. மெகா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம். நேயர்களே, தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு தீர்வாக பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஒரு நேயர் கேட்டிருக்காங்க, இந்த வெயில் காலத்தில் நிறைய பேருக்கு அம்மை நோய் வருகின்றது, ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படுகின்றது, அந்த ஸ்கின்னில் அரிப்புகள் ஏற்படும், அம்மை நோய் அடிக்கடி வருது. இந்த மாதிரி வராமல் இருப்பதற்கும் சில நபர்களுக்கு வேர்வை சொட்டிங் அதிகமாக இருக்குது. இது வராமல் இருப்பதற்கும் எந்த மாதிரி பயிற்சி எடுத்துக்கிடணும்? பொதுவாகவே நம்ம உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை அதிகமாகும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படும். அப்போ அந்த பஞ்சபூதத்தை சமப்படுத்தக்கூடிய பயிற்சிகள் எடுத்துக்கிடணும். உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்திக்கிடணும். இந்த வெயில் காலங்களில் முடிந்த அளவு மைதாவினால் ஆன உணவுகள், புரோட்டா போன்ற உணவுகளெல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. அது ஜீரண மண்டலத்தை அஃபெக்ட் பண்ணும். அப்போ மிதமான சாத்வீகமான உணவாக எடுத்துக்கிடணும். முடிந்த அளவு வெயில் காலம் முழுக்கவே பழ வகைகள், கீரை வகைகள் அதிகமாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி நீர் சத்தான உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சியை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உடம்பில் இம்யூனிட்டி பவர், அந்த நோய் எதிர்ப்பாற்றல் குறையும் பொழுதும் அந்த மாதிரி வெயில் காலங்களில் நிறைய பேருக்கு அம்மை நோய் வருகின்றது. அது வராமல் வாழ்வதற்கு உலர்ந்த திராட்சையை அதிகமாக எடுத்துக்கோங்க, ஆரஞ்சு பழம் அதிகமாக எடுத்துக்கோங்க, மாதுளம்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க, வாழைப்பழம் உணவில் அடிக்கடி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பல வகைகளை உணவில் அதிகமாக எடுத்துக்கொண்டு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம உடம்பில் இம்யூனிட்டி பவர் நன்றாக கிடைப்பதற்கு ஓம்கார மந்திரம், அந்த ஓம்கார மந்திரத்தை அந்த பயிற்சி செய்வதற்கு முன்பாக 5 அல்லது 6 முறை நல்லா உச்சரிக்கணும். உச்சரிச்சுட்டு இந்த பயிற்சிகளை கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக வரக்கூடிய காலகட்டத்தில் இப்பொழுதுந்தே ப்ராக்டிஸ் பண்ணிங்க. அடுத்த வெயில் காலகட்டங்களில் உங்கள் உடம்புல உஷ்ணத்தினுடைய தன்மை கரெக்டாக இருக்கும், அந்த ஹீட்டினுடைய தன்மை சரியாக இருக்கும், இம்யூனிட்டி பவர் கிடைக்கும். இந்த மாதிரி அம்மை நோய்கள், தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் வாழ முடியும். இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம். நேயர்களே, முதலில் சுகாசனத்தில் ஓம்கார மந்திரத்தை உச்சரிக்க போகிறோம். இந்த ஓம்கார உச்சரிக்கும் பொழுது உங்கள் உணர்வு ஓன்னு சொல்லும் பொழுது முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதியிலேருந்து இந்த பிராணன் மேல் நோக்கி வர்ற மாதிரி பாவனை பண்ணி தலைக்கு மேலே இம்முன்னு சொல்லும் பொழுது மேலேருந்து அப்படியே அநாகத மையம், இதயத்தினுடைய உள்பகுதியில் அந்த இம்முங்க அதிர்வலைகளை முடிப்பதற்கு முயற்சி பண்ணுங்கள். பிரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க. நிமிர்ந்து உட்காந்துக்கிட்டாங்க. ஓ நல்ல மூச்சை உள்ளெழுத்து அந்த ஓம்கார அதிர்வலைகளை உடல் முழுக்க உணர்வுனால் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஓ அந்த ஓம்கார அதிர்வலைகளை உடல் முழுக்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ கண்ணை ஓப்பன் பண்ணிக்கோங்க. முகுள முத்திரை பண்ண போகிறாங்க. பெருவிரல் நோக்கி 4 விரலும் குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. கண்ணை மூடிக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மிக மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். உடலில் பஞ்சபூதமும் சமமாக இயங்குவதாக எண்ணுங்கள். வெப்பத்தினுடைய ஹீட்டினுடைய தன்மை நார்மலாக இருப்பதாக எண்ணுங்கள். அதிக உஷ்ணம் இந்த முதிரையின் மூலமாக சமப்படுவதாக எண்ணுங்கள். காலை, மதிய, மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வர்ண முத்திரை, சுண்டு விரல், பெருவிரல் நுனி, கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க. ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங்.
காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிருத்திவி முத்திரை, மோதிர விரல் பெருவிரல் நுனி, மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாதங்கி முத்திரை, எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க. ஒரு கால் மட்டும் மேலே போட்டுக்கோங்க. முகுள முத்திரை, பெருவிரல் நோக்கி 4 விரலும் குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வரண முத்திரை, சுண்டு விரல் பெருவிரல் நுனி, கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிருத்திவி முத்திரை, மோதிர விரல் பெருவிரல் நுனி, கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளழுங்க, மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மாதங்கி முத்திரை, எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க. கை வயிற்றுக்கு நேராக வச்சுக்கோங்க. மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வஜ்ராசனத்தில் இந்த பயிற்சி பண்ண போகிறாங்க. முத்திரைகள் கால் நீட்டிக்கோங்க. வஜ்ராசனம் போட முடிந்தவங்க இந்த வஜ்ராசனத்தில் மட்டுமே ப்ராக்டிஸ் பண்ணாலே போகிறோம். முகுள முத்திரை, பெருவிரல் நோக்கி 4 குவித்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க. கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வரண முத்திரை, சுண்டு விரல் பெருவிரல் நுனி, கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க 3 முறை. தென் நார்மல் பிரீத்திங். காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பிருத்திவி முத்திரை, மோதிர விரல் பெருவிரல் நுனி, கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியே விடுங்க ஒரு 3 முறை. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மாதங்கி முத்திரை, எல்லா கை சேர்த்துக்கோங்க. நடுவிரல் 2 நேராக வச்சுக்கோங்க.
மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வெளியிடுங்க ஒரு 3 முறை. காலை மதிய மாலை 3 வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக 2 நிமிடங்கள். இப்போ உங்கள் உணர்வு அப்படி வயிற்று உள்பகுதி மணிபுரக மையம், அந்த பகுதி முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள். நேயர்களே, இன்றைக்கு பார்த்த பயிற்சி எளிமையான பயிற்சி. இந்த பயிற்சியை காலை மதிய மாலை 3 வேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, மிக நல்ல பலன்கள் கிடைக்கும். 15 நாட்களுக்கு ஒரு முறை வேப்ப இலை கொழுந்து கொஞ்சம் பறித்து அதை சாப்பிடக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு ஒரு டம்ளர் வாட்டர் சாப்பிட்டுக்கோங்க. நிச்சயமாக வெயில் காலங்களில் வருகின்ற அம்மை நோய், ஸ்கின் ப்ராப்ளம் போன்றவற்றை வராமல் தடுத்து வளமாக வாழ முடியும். தொடர்ந்து பயிலுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karpakkam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.